ஒரு ஒரு ஆண் என்பவன் தனது சக பார்ட்னர் அதாவது பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றான். ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது. அப்ப என்ன, பிசிக்கல் ஸ்டாமினா வேணும், மென்டல் ஸ்டாமினா மெயினா வேணும். இதுக்கு நீங்க ஏதாவது யோக பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா? இல்ல, இதுக்கு நம்ம ஸ்பெஷலா மருந்து கொடுக்கறது இல்ல. அப்புறம் சேலம் சிவராஜ் தத்த மாதிரி ஆயிரும். ஒரு சின்ன டெக்னிக் வேணா சொல்லி தரேன். நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கேட்டதுனால இது ஜஸ்ட் லைக் தட்லாம் சொல்ல, என்னோட சொந்த அனுபவத்திலேயே சொல்றேன். யாரோ சொல்லிலாம் சொல்ல, வெளிப்படையா அதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் விர்ஜின் கிடையாது. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிட்டா மகிழ்ச்சி. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. முதல்ல இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதை தெளிவா புரிய வைக்கிறேன். ஸ்தூல விந்து, சூட்சும விந்துன்னு ரெண்டு விந்து இருக்கு. ஸ்தூல விந்துன்றது கீழே இருக்கக்கூடிய பசை போன்ற அமைப்பு. சித்தர் பெருமக்கள் இது என்ன சொல்றாங்க, சுக்கிலம் அப்படின்னு சொல்றாங்க. சூட்சும விந்துன்றது மேல இருந்து கீழே இறங்கும். இது எப்போ விந்துவை வெளியே விடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரிய யோக ரகசியம், தந்திரா ரகசியம் இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு அர்ஜ் இருக்கும் போது என்ன ஆகுனா, விந்து சீக்கிரம் வெளியேறிடும். அது எப்படி வெளியேறிடுதுன்னா, ஓகே நீ இப்ப தயாராயிட்டா, அதிக உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேல இருந்து புருவ மத்தியத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கீழே இறங்கும். கீழே இறங்கும், இந்த இன்ஃபர்மேஷன் கீழே போச்சுன்னா தான் விந்து என்பது வெளியேறும். நம்ம ப்ராப்பரா நம்ம யோக பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணும்போது, பரம்பொருள் யோகமோ இல்ல மற்ற யோக பயிற்சியோ பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கீழே போகாது. இன்ஃபர்மேஷன் கீழே போகல அப்படின்னா எரெக்ஷனும் குறையாது. அரை மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம்னாலும் விந்து வெளியேறாமல் உங்களால் உடல் உறவில் ஈடுபட முடியும். இது எவ்வளவு பெரிய மாபெரும் ரகசியம் தெரியுமா? மிகப்பெரிய யோக ரகசியம். பரியங்க யோகம்னே சொல்றாரு திருமூலர். இது இன்னைக்கு பெரிய சேல்ஸ் அதிகமா கீழே விட்டுட்டீங்கன்னா உலகம் மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம். கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு இங்க கொண்டு நிறுத்திடுறானோ 12 இயர்ஸ் ஆகும். இதுக்கு அதான் சாதாரண மேட்டரே கிடையாது, பெரிய விஷயம். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க?